Hello students, welcome to AOM Edutech. And இந்த வீடியோல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம்மரி வந்து எடுத்து பார்க்கலாம். ஒரு டாபிக் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் மினிமைசேஷன். டைப்ஸ் ஆஃப் மினிமைசேஷன்ல ரெண்டு மெத்தட் இருக்குல்ல. அந்த ரூல்ஸ்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் AND கேட், OR கேட், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டி மார்கன்ஸ் லா, அந்த லாலாம் வச்சு மினிமைஸ் பண்றது ஒரு ஸ்டெப். ஓகேவா? டைப் 1. டைப் 2 என்னது? கார்னியா மேப். கே மேப் பத்தி நம்ம லாஸ்ட் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ டைப் 1 பத்தி பார்க்கலாம். டைப் 1ல ஒரு சில ரூல்ஸ் பார்த்தோம்ல, அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். டைப் 1ல ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? AND கேட். AND கேட்னா என்னது? இப்போ AND கேட்ல 0 கூட எந்த வேல்யூ AND ஆபரேஷன் ஆனாலும் 0 தான் அவுட்புட் வரும். ஓகேவா? ரெண்டு வேல்யூமே 0 வரனாலும் 0 தான் அவுட்புட் வரும். ஒரு வேல்யூ 0 வரனாலும் அவுட்புட் 0 தான் வரும். ஓகேவா? இப்போ 0 into anything 0. 0 into 1 is 0. 1 into 0 is equal to 0. 1 into 1 is 1. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவலும் ஹையா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் ஹையா வரும். இதுதான் AND ஆபரேஷன். நெக்ஸ்ட் OR ஆபரேஷன் பார்க்கலாம். OR ஆபரேஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதனா ஒரு வேல்யூ வந்து ஹையா இருந்தா கூட அவுட்புட் ஹையா இருக்கும். ஓகேவா? 0 plus 0 இந்த ரெண்டு வேல்யூமே லோவா இருக்கு, சோ அவுட்புட் லோ. இப்போ 0 plus 1 னா அவுட்புட் 1. ஒரு வேல்யூ ஹையா இருந்தாலும் அவுட்புட் ஹையா இருக்கும். சோ 1 plus 0 னா 1 தான். 1 plus ரெண்டு வேல்யூமே ஹையா இருந்தாலும் அவுட்புட் 1 தான் வரும். இதான் வந்து சிம்பிளா OR கேட். இப்போ NOT கேட். NOT கேட்னா என்னது? சிம்பிளா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அவுட்புட் அதோட ஆப்போசிட்டா வரும். ஓகேவா? இப்போ 0 ன்னு கொடுத்தா 1 ன்னு அவுட்புட் வரும். 1 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0 ன்னு அவுட்புட் வரும். இதை வந்து சிம்பிளா ஒரு NOT கேட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு வேரியபிள் a ன்ற ஒரு வேரியபிள் பிளஸ் a ஓட காம்ப்ளிமெண்ட் டாட் b இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்? இந்த இடத்துல a ன்றது கேன்சல் ஆகி a plus b ன்றது அவுட்புட் வரும். ஓகேவா? இது வந்து சிம்பிளா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால இருக்க ஒரு கண்டிஷன். அண்ட் இப்போ இது வந்து a க்கு மட்டும் தான் செட் ஆகும் அப்படி கிடையாது. இப்போ b க்கும் வரும். b plus b dash c க்கும் வரும். b ன்றது அடிச்சிட்டு b plus c ன்றது அவுட்புட் வரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்க்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால இன்னொரு ரூல் அப்படின்னா என்னன்னா, இப்போ a டாட் b plus c இருக்கா, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா a டாட் b plus b டாட் c. அதாவது எப்படின்னா a டாட் b பிளஸ் இந்த AND ஆபரேஷன் பிரிக்கிறதுக்கு ஒரு பிளஸ் இருக்கு, சோ பிளஸ் போடுறோம். அண்ட் a டாட் c. ஓகேவா? இப்படிதான் வருது. அண்ட் a பிளஸ் நீங்க AND ஆபரேஷன் எடுத்து OR ஆபரேஷன் போடுங்க. b டாட் c இந்த OR ஆபரேஷன் எடுத்து AND ஆபரேஷன் போடுங்க. இப்போ இத அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. a plus b இந்த OR ஆபரேஷன் பிரிக்கிறதுக்கு AND ஆபரேஷன் இருக்கு, சோ AND பண்ணு. அப்புறம் a plus c. ஓகேவா? சிம்பிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஓட ரூல். இதெல்லாம் வந்து நம்ம மினிமைசேஷன் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் லா. ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் லானா என்னது? இப்போ a டாட் b அப்படினா b டாட் a இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளா கம்யூட்டேட்டிவ் லா. a டாட் b நாலும் b டாட் a நாலும் ஒண்ணு தான் அவுட்புட் வரும். ஓகேவா? இதான் சிம்பிளா கம்யூட்டேட்டிவ் லா. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் லா. இப்போ a டாட் b பிராக்கெட்ல டாட் c எழுதி வச்சிரலாம். இப்போ இது எது ஈக்குவலா இருக்கும் அப்படினா a டாட் b டாட் c. இப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் லா. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து டி மார்கன்ஸ் லா போலாம். டி மார்கன்ஸ் லால என்ன கண்டிஷன்? ஓ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் two products. ரெண்டு ப்ராடக்ட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா ப்ராடக்ட் சம் ஆஃப் தேர் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் two products. ரெண்டு ப்ராடக்ட் இருக்கா, அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா சம் ஆஃப் தேர் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? சம் ஆஃப் தேர் two complements. சம் ஆஃப் two complements. இத வந்து சிம்பிளா டி மார்கன்ஸ் லா. அண்ட் வந்து இத அப்படியே ஆப்ராக்ஸா எழுதலாம். இப்போ a plus complement of two sum is equal to product of their complements. ஓகேவா? இத வந்து சிம்பிளா டி மார்கன்ஸ் லா அப்படினா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து sum of product. ஓகேவா? SOP எடுத்து பார்க்கலாம். sum of product என்னது? பேர்லயே இருக்கு. ஓ sum of ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ஓ இங்க ஒரு ப்ராடக்ட் இங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இங்க ஒரு ப்ராடக்ட் ஆபரேஷன் இருக்கு. ஓகேவா? அத ரெண்டுத்தையும் ஆட் பண்றதா வந்து sum of product. ஓ a dot b plus b dot c sum of two products. இத வந்து சிம்பிளா sum of product அப்படினா. ஓகேவா? sum of product நம்ம எப்ப எழுதுவோம்? அவுட்புட் வந்து ஹையா இருக்கும்போது, அதாவது 1 ஆ இருக்கும்போது தான் நம்ம அந்த sum of product வந்து எழுதுவோம். ஓகேவா? sum of productல நார்மல் a is equal to 1. ஓ a dash அப்படினா வந்து 0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் போலாம். நெக்ஸ்ட் POS
பிஓஎஸ்னா என்னது? இப்போ ப்ராடக்ட் அது சம் ஆஃப் ப்ராடக்ட்டோட ஆப்போசிட். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ரெண்டு ஆர் ஆப்ரேஷன் வந்து பிரிக்குது. ஓகேவா? இப்போ a plus b டாட் b plus c. ஓகேவா? இதான் ப்ராடக்ட் ஆஃப் டூ சம்ஸ். ஓகேவா? இதான் வந்து சிம்பிளா பிஓஎஸ் தான் அப்படினா. இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அவுட்புட் ஹையா இருக்கும்போது எழுதுவோம். இப்போ பிஓஎஸ்ல அவுட்புட் லோவா இருக்கும்போது தான் எழுதுவோம். ஓகேவா? அண்ட் இதுல வந்து ஏவோட வேல்யூ வந்து நார்மல் ஏவோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஏ டேஷ் ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். அதை வச்சு நம்ம மினிமைஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் லாஜிக்னா என்னன்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் லாஜிக்னா என்னது? ஹை வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்போ நார்மல் ஏ இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து வோல்டேஜ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹை வேல்யூ இருக்கும். இப்போ 5 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா 1 என்ற அவுட்புட் வரும். இப்போ ஏ டேஷ் இருக்குல்ல இப்போ 0 வோல்டேஜ் இருந்ததுன்னா 0ன்ற அவுட்புட் வரும். ஓகேவா? ஹையர் வேல்யூக்கு காம்ப்ளிமெண்ட் இல்லாதது பாசிட்டிவ் லாஜிக். ஓகேவா? இப்போ நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நார்மல் ஏ இருக்குல்ல இதுக்கு வந்து லோயர் வேல்யூ அதாவது 0. ஓகேவா? ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல இதுக்கு வந்து 1 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் வந்து சிம்பிளா பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டியூவல் ஃபார்ம். டியூவல் ஃபார்ம்னா என்னது? இப்போ பாசிட்டிவ் லாஜிக்ல இருந்து நெகட்டிவ் லாஜிக் கன்வெர்ட் பண்ணனும், இல்ல நெகட்டிவ் லாஜிக்ல இருந்து பாசிட்டிவ் லாஜிக் கன்வெர்ட் பண்ணனும். ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளா ஒரு டியூவல் ஃபார்ம் அப்படினா. ஜஸ்ட் சம்மரி தான் சொல்றேன். எக்ஸ்பிளனேஷன் வந்து பாஸ்ட் வீடியோஸ்ல போட்டுருப்பேன், அதை நல்லா கவனிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் டியூவல் என்னன்னு பார்க்கலாம். செல்ஃப் டியூவல்னா என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் டியூவல் ஃபார்ம். இப்போ டியூவல் ஃபார்ம்னா என்னது? பாசிட்டிவ் லாஜிக்ல இருந்து நெகட்டிவ் லாஜிக் ஃபார்ம் பண்ணனுமா, அது வந்து ஒரு டியூவல் ஃபார்ம். செல்ஃப் டியூவல் அப்படினா 2 டைம்ஸ் 2 into dual form. ரெண்டு தடவை ஒரு எக்ஸ்பிரஷனை dual form பண்ணணும். இப்போ a plus b dot b plus c வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கா, இத ஃபர்ஸ்ட் ஒரு தடவை dual form பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் லாஜிக் வந்து நெகட்டிவ் லாஜிக் மாத்தணும். ஓகேவா? அடுத்து அதுக்கு ஒரு அவுட்புட் வரும்ல, அந்த அவுட்புட்டை மறுபடியும் dual form நெகட்டிவ் லாஜிக்ல இருந்து பாசிட்டிவ் லாஜிக்கு மாத்தணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இத பாசிட்டிவ் லாஜிக்ல இருந்து நெகட்டிவ் லாஜிக்கு பண்ணனும். மறுபடியும் இந்த பாசிட்டிவ் லாஜிக் நெகட்டிவ் லாஜிக்கு பண்ணத நெகட்டிவ் லாஜிக்ல இருந்து பாசிட்டிவ் லாஜிக்கு பண்ணணும். அப்போ வரும்போது என்ன ஆகும்? நமக்கு 0ன்னு கொடுத்தா 0னே வரும், 1ன்னு கொடுத்தா 1னே அவுட்புட் வந்துரும். ஓகேவா? இது வந்து 1 டியூவல், இது 2 டியூவல். ஓகேவா? செல்ஃப் டியூவல் அப்படினா ரெண்டு தடவை டியூவல் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து வென் டயகிராம். வென் டயகிராம் என்னது? அது வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படினா விஷுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஷன் மினிமைஸ் பண்றதுல கண்டுபிடிச்சாங்க. நீங்க அதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ ஒரு டயகிராம் கொடுத்துட்டு ரெண்டு வேல்யூ இருக்கு, இதை எதனா ஷேப் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க, எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சு அதோட சம் ஆஃப் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிம்பிளா வென் டயகிராம்க்கான யூசஸ் அதை எப்படி பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எதனா புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம செகண்ட் சாப்டர் போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.